களியும் கருவாடு குழம்புங்க. என்னங்க சினிமா டைட்டில் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? ராகி களி கிண்டிட்டு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தமா இருக்குங்க. சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும். 3 அல்லது 4 பேர் 2 நேரத்துக்கு சாப்பிடற மாதிரி பண்ணிருக்கேன். 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேங்க. தலைய கிள்ளிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கருவாடுல பாத்தீங்கன்னா மண்ணு நிறைய இருக்கும். அதனால இந்த கருவாடுல கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி வைக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்ல, தண்ணி நல்லா சூடா இருந்தா போதும். குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாங்க. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் அம்மியில இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவாடுல ஊத்தின தண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா பாருங்க, ஒவ்வொரு கருவாடுல உள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கும். அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அழுக்க எடுத்து விட்டுருங்க. இப்ப இந்த தண்ணில இருந்து கருவாடு எடுத்துட்டு திருப்பி 2 தடவை தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு கழுவ கூடாதுங்க. இப்போ ஒரு மண் சட்டியில நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இடிச்சு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்க அம்மியில இடிக்க முடியலன்னா மிக்சியில ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க, தண்ணி ஊத்தாம. இப்ப நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி 2 எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க, அது நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கணுங்க. தக்காளி கூட நீங்க மிக்சியில ஒரே ஒரு திருப்பிட்டு சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமா வதங்கிரும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்ப இது கூட நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1.5 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது காரம் பத்தாது, ஏன்னா புளி நிறைய எடுத்திருக்கேன். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குழம்பு தூள் இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு கொதிக்க விடணுங்க. இப்ப இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. கருவாடுலயும் உப்பு இருக்கும், கடைசியில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தாதுன்னா சேர்த்திக்கலாம். இப்ப இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இந்த அளவுக்கு தேங்காய், நான் காமிச்ச அளவு தேங்காய் எடுத்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. புளியோட பச்சை வாசம், நம்ம சேர்த்தின தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. இப்போ கடைசி ஸ்டேஜ்ல தான் நம்ம தேங்காய் ஊத்தணும். தேங்காய் ஊத்தி நிறைய நேரம் கொதிக்க கூடாது. இப்ப தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடை உள்ள சேர்க்கணுங்க. கடைசியில நீங்க கருவாடு கம்மியா சேர்த்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்க்கறதா இருந்தா வெங்காயம் தக்காளி வதக்குறீங்க இல்லையா, அப்பவே நீங்க அந்த காயெல்லாம் சேர்த்து வதக்கி வேக வச்சுக்கோங்க. அப்புறமா புளி தண்ணி ஊத்திக்கோங்க. கருவாடு சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரே 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டின்றதுனால அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெல்லாம் மேல சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. இதை கலந்து விட்டுட்டு நீங்க சாதத்தோட சர்வ் பண்ணலாம், களியோட சர்வ் பண்ணலாம், இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க.